ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரணாஸ்ரீ பேர்ட்ஸ் ஃபார்ம். இன்றைக்கி வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ஹோமரோட லாப்ட்டு ரொம்ப நாள் கனவோட ஹோமரோட லாப்ட்டு எப்படி நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஃபினிஷிங் வரைக்கும் எப்படி நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம், எவ்வளோ செலவாயிருக்கு, எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், எல்லாமே இந்த வீடியோவில் வந்து நம்ம சொல்லியிருப்போங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நம்ம எவ்வளோ நம்ம செலவு பண்ணியிருக்கோம், எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஆசை நிறைவேற்றிருக்கோம் உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் மாதிரி ரோமர் லாப்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மேல் ஃபீமேல் அதுக்கப்புறம் ஸ்டாக் பேடு அந்த மாதிரி வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லாப்ட்டவே நம்ம போட்டுருங்க. லாப்ட்டோட சைஸுன்னு பார்த்தீங்கன்னா 15க்கு 12 வந்து நம்ம 2ஆக பிரிச்சிருக்கோம், 6 அந்த மாதிரி பிரிச்சிருக்கோம். இதை சுற்றி கட்டுறாங்க பார்த்தீங்களா, இது நீளம் வந்து 15 வரும். பின்னாடி வந்து ஸ்டாக் பேடுக்கு போயிடும். உங்கள் செட்டு ஃபினிஷிங் வரும்போது உங்களுக்கு தெரியும். நம்ம ஆலப்புழா கல் வைக்கிறதுக்கு முன்னாடி 2 கல் வச்சு கட்டியிருக்கோம். அரை கல் பூமி கீழே போயிருக்கு, ஒரு கல் மேலே வந்துருக்கு. ஏன் இப்படி வச்சு கட்டியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பெருச்சாளி எலி எதுவுமே பொந்து போட்டு வந்து புறாவை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுன்னு ஒரு நோக்கத்துக்காண்டி தாங்க இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ராங்காக போட்டிருக்கோம். ஃபுல்லாக காங்கிரீட் போட்டுட்டோம். 1.5 ஜல்லி இருக்குல்ல, 1.5 ஜல்லி எடுத்து போட்டு எல்லாமே ஃபுல்லாக நம்ம காங்கிரீட் போட்டுட்டோங்க. இதை சுற்றி கெட்டி முடிக்கிறதுக்கு, இந்த சுற்றி கெட்டி பிடிக்கிறதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவங்களை வாங்கின சிமெண்ட்டு கல் இது எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட 25,000 ரூபாய்க்கு வந்துருந்துச்சுங்க. இதை மட்டும் சுற்றி கெட்டி முடிக்கிறதுக்கு. கெட்டும்போது பார்த்தீங்கன்னா இடையில மழையும் வந்துட்டு போய்கிட்டு இருந்துச்சு. அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தார்பாய் போட்டு ஃபுல்லாக மூடிட்டோம். ஒரு வாரம் ஃபுல்லாமே நம்ம காய விட்டுட்டோம். தண்ணியை ஊற்றி ஃபுல்லாமே ஒரு வாரம் காய விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இடத்த சுற்றி அடைச்சிட்டோமுங்க. நம்ம இடம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை சுற்றி அடைச்சாச்சு. இதுக்கு முன்னாடி வந்து இடத்த அடைக்காமல் இருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மல் புறா தவடால் புறா நிறையா போட்டு வச்சுருந்தோம். அது எல்லாத்தையும் பசங்க வந்து எப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கூண்டே நம்ம எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ரோமர் லாப்ட்டு போடணும்னு சொல்லி போட்டாச்சு. அதுக்கு முன்னாடி பார்த்தா கேமராவும் நம்ம ஃபுல்லாமே நம்ம இடத்த சுற்றி கேமரா ஃபுல்லாமே செட் பண்ணிட்டோம். பாருங்கள், அதான் ரோமரோட லாப்ட்டு எப்படி ஒரு நீட்டாக அமையுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லெஃப்ட் சைடு இருக்கிற இடத்த நம்ம சுற்றி அடைச்சிட்டோம். அதுக்கப்புறம் ரைட் சைடு இருக்கிற இடத்தையும் சுற்றி அடைச்சிட்டு லாப்ட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம லாப்ட்டு போடுற யாருன்னு பார்த்தீங்கன்னா, மேலே குருவி ஃபார்முக்கு போட்டிருக்கவர், கீழே புறா பண்ணைக்கு போட்டிருக்கவர் தான் மறுபடியும் இந்த ரோமர் லாப்ட்டையும் போட்டிருக்காரு. இந்த இடத்த ஃபுல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு பக்காவாக தெரியும். இங்கிட்ட யாரும் வர முடியாது, அங்கிட்ட யாரும் வர முடியாது. எதுவும் பண்ண முடியாது. அந்தளவுக்கு நீட்டாகவே பண்ணிட்டோம். மேல் ஃபீமேல் பிரிச்சுட்டு பின்னாடி ஃபுல்லாக ஸ்டாக் பேடு போடுற மாதிரி அந்த பின்னாடி நமக்கு இடம் ஃபுல்லாக அடைச்சிட்டோம் பாருங்கள், கவர் பண்ணிட்டோம் பாருங்கள். ஸ்டாக் பேடே குறைஞ்சது ஒரு 50 பேடு போட்டுக்கலாங்க. அந்த அளவுக்கு நம்ம ஃபுல்லாகவே நம்ம பண்ணியிருக்கோம். அடுத்து இந்த இடத்துல நம்ம ஃபுல்லாக கோழியும் வளர்க்க போகிறோம். இந்த தகரத்தையும் சுத்தமாக அடைச்சாச்சு. முன்னாடி வர கேட்டையும் வந்து நீட்டாக இது பண்ணியாச்சு. வேலை வந்து நம்ம கூண்டு இப்படி தான் வரணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவோடு நம்ம இருப்போம் பார்த்தீங்களா, அந்த ஐடியாவை நீட்டாக பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துட்டாப்புல நம்மளுக்கு வேலைக்கு வந்தால் நம்ம நினைப்போம் இப்படி தான் வரணும் மைண்டில் நினைப்போம் பார்த்தீங்களா, அதுக்கு நீட்டாக கரெக்டாக பண்ணி கொடுக்குற ஒரே ஆள் இவர் தாங்க. அதாங்க இவரை பிடிச்சி இவர் எப்போ அப்பாயின்மெண்ட் ஃப்ரீயாக இருக்காரோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணி தான் வேலையை பார்ப்போம். கொஞ்சம் பிஸியாகவே இருப்பார். ஆனால் பிடிச்சிட்டு வந்து பார்த்துடுறது கொஞ்சம் சிவன் பத்தர் வேறு. அதுக்காக ரோமரில் அப்படியே ட்ராப் டோர் பாருங்கள். ட்ராப் டோரு நீட்டாக நம்ம ஒவ்வொரு ஆள்கிட்டையும் கேட்டு நீட்டாக பண்ணி வச்சுருக்கோம். ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 80% வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து இன்னும் சின்ன வேலைகள் இருக்குது. இதான் ட்ராப் டோரு அந்த மாதிரி வச்சுருக்கோம். பூரா அதில் இறங்கி கீழே இறங்கி டக்குன்னு ஓடுற மாதிரி வச்சுருக்கோம். அடுத்து ஃபுல்லாக பெயிண்டிங் ஒர்க்கு தாங்க நம்மளுக்கு. ஃபுல்லாகவே நம்ம பெயிண்டிங் ஒர்க் வந்து ப்ளூ கலர் அடிக்கலாம்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே நம்ம ப்ளூ கலரே ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஒரே ஆள் தாங்க, நானும் அப்பா 2 பேர் தான் மாற்றி ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். நான் அடிக்கும்போது அப்பா கேமரா வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தார், அவர் அடிக்கும்போது நான் எடுத்துக்கிட்டு இருப்பேன். ஃபுல்லாகவே அடிச்சிட்டோங்க. இந்த லாஃப்ட்டோட மொத்த செலவுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபாய்க்கு நெருக்கி வந்துருச்சுங்க. லாஃப்ட் மட்டும் கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய்க்கு வந்துருச்சு. சுற்றி அடைச்சது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலை கூலி கொடுத்தது, அது இது எல்லாமே சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு 1,90,000 ரூபாய்க்கு மேலே நெருக்கி வந்துருச்சு. நம்ம ரோலே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 3 ரோலு நம்ம அதை எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டாஸு அது இதுன்னு கம்பி வரலன்னா எங்கேயோ போயிடுச்சு. நம்ம மேலேயும் கீழேயும் போடும்போது வரல. இப்போ செம்ம ரேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் புறா நிற்கிறதுக்கு வந்து அந்த இது மாதிரி ரேக்காக நம்ம போட்ட பாக்ஸ் மாதிரியே போட்டாச்சுங்க புறா நிற்கிறதுக்கு. கிட்டத்தட்ட நம்ம லாஃப்ட்டில் 170 புறா நிற்கிற மாதிரி ரேக்கு போட்டிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.